ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டிலையே இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான இனிப்பு மருந்து பற்றி தான். அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதாங்க பனங்கற்கண்டு. நம்ம முன்னோர்கள் சர்க்கரை எதுவுமே இல்லாமல் இதை பயன்படுத்தி அவங்களோட உடம்பை ஆரோக்கியமாக வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ நிறைய பேருக்கு பனங்கற்கண்டுனா என்ன, அதனால என்ன யூஸ் இருக்குது, எப்படி சாப்பிடணுங்கிறதே தெரியறதில்ல. பனங்கற்கண்டு சாப்பிட்டா உடம்புல நடக்கக்கூடிய அதிசய மாற்றங்கள் பற்றி தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட்டு பனங்கற்கண்டு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பனங்கற்கண்டுனா பனைமரத்தோட சார்லேருந்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு இயற்கையான இனிப்பு பொருள் தான். இதில் எந்த விதமான ரசாயனமும் சேர்க்க மாட்டாங்க. சாதாரண ஒயிட் சுகரை விட இயற்கையாகவே கிடைக்கக்கூடியது இது. உடலுக்கு சுலபமாக ஜீரணமாயிரும். பலவிதமான சத்துக்கள் இதில் நிறைஞ்சிருக்கு. இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இரும்பு சத்து, கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், இயற்கையான ஆன்டி ஆக்சிடென்ட்னு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இந்த பனங்கற்கண்டில் நிறைஞ்சிருக்குதுங்க. பனங்கற்கண்டு இயற்கையாகவே குளிர்ச்சியான தன்மையை தன்னுள்ள வச்சுருக்குது. அதனால தொண்டை வலி, இருமல், சளி பிரச்சனை இருந்தால் குறையும். இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சமாக பனங்கற்கண்டை எடுத்து சூடான பாலில் கலந்து குடிக்கலாம். பனங்கற்கண்டை கஷாயத்தில் சேர்த்து நீங்கள் குடித்தா இருமல் குறையும். உடல் சூடு அதிகமாக இருந்தால் முகப்பரு, வாய்ப்புண், எரிச்சல் இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வரும். பனங்கற்கண்டு இருக்குல்ல, இது உடம்பை குளிர்ச்சியாக வச்சுருக்க உதவும். வெயில் காலத்தில் பனங்கற்கண்டு சேர்த்து தண்ணியை குடித்தா உடல் சோர்வு குறையும். பனங்கற்கண்டில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து இருக்குல்ல, அது என்ன பண்ணுன்னா ரத்த அளவு அதிகரிக்க உதவும். உடலோட பலத்தை அதிகரிக்கும். உடல் சோர்வை குறைக்கும். ஸ்டெமினாவை இன்க்ரீஸ் பண்ணும். உடம்புக்கு உடனடியாக எனர்ஜி கொடுக்கும். குறிப்பாக பெண்கள், மாணவர்கள், வேலை அதிகமாக செய்கிறவங்களுக்கெல்லாம் பனங்கற்கண்டு அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சோண்டு பனங்கற்கண்டு சாப்பிட்டா வயிறு எரிச்சல் இருந்தால் குறையும். ஜீரணம் சீராகும். மலச்சிக்கல் குறையும். இதனால வயிறு லேசாக இருக்கிறது போல் ஃபீலிங் இருக்கும். பனங்கற்கண்டில் கால்சியம் அதிகமாக இருக்குது. அதனால எலும்புகள் பலப்படும். மூட்டு வலி குறையும். வயசானவங்களுக்கு ரொம்பவே நல்லது. பாலில் பனங்கற்கண்டு சேர்த்து குடிக்கிறவங்களுக்கு எலும்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சாதாரண ஒயிட் சுகர் உடலுக்கு சக்தி கொடுத்தாலும் அது ரொம்ப நேரத்துக்கு நிலச்சிருக்காது. ஆனால் பனங்கற்கண்டு சாப்பிட்டா இயற்கையாகவே சக்தி கிடைக்கும். உடல் சோர்வு குறையும். நாள் முழுக்க புத்துணர்ச்சி தரும். காலை நேரத்தில் பனங்கற்கண்டு சேர்த்த பால் குடித்தா அந்த நாள் முழுக்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க. பனங்கற்கண்டில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாகவே இருக்குது. இது ரத்தத்தை சுத்தப்படுத்தும். தோலை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு உதவும். முகப்பரு குறையிறதுக்கு உதவும். பனங்கற்கண்டை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்க்கலாமா? பனங்கற்கண்டை பாலில் சேர்த்து குடிக்கலாம். கஷாயத்தில் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா சூடான தண்ணியில் கலந்து கூட குடிக்கலாம். வெறும் பனங்கற்கண்டை கொஞ்சோண்டு நீங்கள் ஒரு நாளைக்கு 5லேருந்து 10 கிராம் அளவுக்கு சாப்பிட்டாலே போதும். அதிகமாக சாப்பிட வேணாம். யாரெல்லாம் கவனமாக சாப்பிடணும்னு பார்க்கலாமா? சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அதிகமாக பாடி வெயிட் இருக்கிறவங்க, நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்கலாம் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா பனங்கற்கண்டு எடுத்துக்கிறது நல்லது. ஒயிட் சுகரை விட பனங்கற்கண்டு அப்படிங்கிறது ஒரு இயற்கையான இனிப்பு மருந்து. கொஞ்சமாக தினைக்கும் சாப்பிட்டா உடம்புக்கு பலவிதமான நன்மைகளை இதை அள்ளித்தரும். இப்போவே உங்கள் வீட்டில் ஒயிட் சுகருக்கு பதிலாக பனங்கற்கண்டை பயன்படுத்த ஆரம்பிங்க. இந்த வீடியோவில் பனங்கற்கண்டு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் பற்றி தான் பார்த்தோம். இனி நீங்கள் பனங்கற்கண்டை பயன்படுத்தி பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய்.